நண்பர்களே, அரசியலில் நிரந்தர நண்பர்கள் இருக்க மாட்டார்கள், நிரந்தர எதிரிகள் இருக்க மாட்டார்கள். வெறும் நிரந்தர நலன்கள் மட்டுமே இருக்கும். இந்த வார்த்தை அச்சரமச்சரமாக உண்மை என்று அமெரிக்கா மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது. நேற்று வரை இந்தியா மீது தடைகள் விதிப்போம், கட்டணங்களை உயர்த்துவோம் என்று தீவிரமாக எச்சரித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெறும் 72 மணி நேரங்களில் தட்டை திருப்பினார். இரவுக்கு இரவு வாஷிங்டனிலிருந்து வந்த ஒரு செய்தி இப்போது உலக ஊடகங்களை அதிர்ச்சியடை செய்து கொண்டிருக்கிறது. இந்தியா எங்கள் சிறந்த நண்பர், நான் இந்தியா வருகிறேன் என்று ட்ரம்ப் செய்த அறிவிப்புக்கு பின்னால் உண்மையான கதை வேறு இருக்கிறது. இந்தியா வெறும் அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு பயப்படவில்லை என்பது மட்டுமல்ல, அக்ரராஜ்யம் அமெரிக்காவின் முகத்தில் 4 கடுமையான நிபந்தனைகளை வைத்தது. அந்த நிபந்தனைகளை கேட்டு அமெரிக்காவின் இதயத்தில் ரயில்கள் ஓடுகின்றன. உண்மையில் புடனின் இந்தியா சுற்றுப்பயணத்தில் என்ன நடந்தது? இந்தியா வைத்த அந்த 4 நிபந்தனைகள் என்ன? அமெரிக்கா தனது மிக ரகசியமான F-35 போர் விமானங்களையும் B-2 குண்டுவீச்சு விமானங்களையும் இந்தியாவுக்கு ஏன் வழங்குகிறது? இதனால் பாகிஸ்தான் சீனாவின் இதயத்தில் ஏன் அதிர்ச்சி ஏற்படுகிறது? இன்று வீடியோவில் வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்ட அதிர்ச்சியூட்டும் விஷயங்களையும் இந்தியா சாதித்த இந்த இராஜதந்திர வெற்றியை பற்றியும் முழு விவரமாக தெரிந்து கொள்வோம். வீடியோவை இறுதி வரை பாருங்கள், ஏனெனில் கிளைமாக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது. முதலில் உண்மையான சச்சரவு எங்கு தொடங்கியது என்பதை பார்ப்போம். சமீபத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இந்தியா சுற்றுப்பயணத்துக்கு வந்தார். இது சாதாரண சுற்றுப்பயணம் அல்ல. உலகம் முழுவதும் உக்ரைன் போரின் பெயரால் ரஷ்யாவை தனியாக்க முயற்சிக்கும் போது இந்தியா மட்டும் ரஷ்யாவுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது. அது மட்டுமல்ல, ரஷ்யா இந்தியா இடையே நடந்த உடன்படிக்கைகளை பார்த்து அமெரிக்காவுக்கு மனம் போனது. S-400 ஏவுகணை அமைப்புகள் மட்டுமல்லாமல் எண்ணெய் இறக்குமதி மற்றும் பாதுகாப்பு துறையில் தொழில்நுட்ப இடமாற்றம் போன்ற 50 ஆண்டுகள் நிலைத்திருக்கும் வரலாற்று உடன்படிக்கைகள் நடந்தன. இதை பார்த்த ட்ரம்ப் தீயில் குதிக்கார். CAATSA கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட், இந்த சட்டத்தின் கீழ் இந்தியா மீது தடைகள் விதிப்போம் என்று மிரட்டினார். ஐரோப்பிய நாடுகளுக்கு ஃபோன் செய்து நீங்களும் இந்தியா மீது தடை விதியுங்கள் என்று உத்தரவிட்டார். இந்தியாவிலிருந்து வரும் பொருட்கள் மீது கனமான வரிகள் விதிப்போம் என்று எச்சரிக்கை கொடுத்தார். அமெரிக்காவின் திட்டம் என்னவென்றால் இந்தியாவை பயமுறுத்தி ரஷ்யாவிலிருந்து தூரமாக்குவது. ஆனால் மோடி அரசு அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு சிறிதும் அடங்கவில்லை. மேலும் இந்தியாவின் பதில் பார்த்து அமெரிக்காவுக்கே பயம் ஏற்பட்டது. வாஷிங்டன் போஸ்ட் கட்டுரையின்படி ட்ரம்ப் தனது ஆலோசகர்களுடன் அர்த்தராத்திரி அவசர கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்தின் சுருக்கம் ஒன்றே: இந்தியாவுடன் சண்டை போட்டால் நமக்கே நஷ்டம். ஏன், ஆசியாவில் சீனாவை தடுக்கும் சக்தி ஒரு இந்தியாவுக்கு மட்டுமே இருக்கிறது. ஒருவேளை அமெரிக்கா இந்தியாவை தூரமாக்கினால் இந்தியா முழுவதும் ரஷ்யா பக்கம் போய்விடும். அப்போது RIC கூட்டமைப்பே வலுப்பெறும். இது அமெரிக்காவின் ஆதிக்கத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஆபரேஷன் சிந்தூர் 2.0. இந்தியா தனது எல்லைகளில், குறிப்பாக பாக் மற்றும் சீனா எல்லைகளில் எடுக்கும் கடுமையான நடவடிக்கைகளால் ஆசியாவில் சக்தி சமநிலை மாறுகிறது. இந்தியா இப்போது ஒரு உலகளாவிய சக்தி. அதனால்தான் ட்ரம்ப் உடனடியாக வார்த்தையை மாற்றினார். நான் விரைவில் இந்தியா வருகிறேன், இந்தியா எங்களுக்கு மிக முக்கியமான பங்காளி என்று அறிவித்தார். ஆனால் இம்முறை காட்சி தலைகீழானது. அமெரிக்கா வருகிறேன் என்றால் இந்தியா கொண்டாடவில்லை. அதற்கு பதிலாக 4 நிபந்தனைகள் வைத்தது. இந்தியா அமெரிக்கா முன்வைத்த இந்த 4 நிபந்தனைகள் இப்போது சர்வதேச அரசியலில் சூடான தலைப்பு. அவை என்னவென்று விவரமாக பார்ப்போம். நிபந்தனை 1: தடைகளை நீக்க வேண்டும் மற்றும் கட்டண யுத்தம் வேண்டாம். இந்தியா தெளிவாக சொன்னது, நாங்கள் ரஷ்யாவுடன் உடன்படிக்கை செய்தால் நீங்கள் எங்கள் மீது தடைகள் விதிப்போம் என்றால் அது சரியில்லை. வரும் 10 நாட்களில் இந்தியா மீது உள்ள அல்லது வைக்க நினைக்கும் அனைத்து வகையான தடை முன்மொழிவுகளையும் பின்வாங்க வேண்டும். அத்துடன் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா விதிக்கும் கூடுதல் வரிகளை குறைக்க வேண்டும். நட்பு வேண்டுமானால் சமமான மரியாதை இருக்க வேண்டும், மிரட்டல்கள் அல்ல என்று இந்தியா தெளிவுபடுத்தியது. நிபந்தனை 2: இது மிக முக்கியமானது. காஷ்மீர் விஷயத்தில் அல்லது லடாக் விஷயத்தில் அல்லது ரஷ்யாவுடன் இந்தியா செய்த எல்லை பாதுகாப்பு உடன்படிக்கைகள் விஷயத்தில் அமெரிக்கா தலையிடக்கூடாது. எங்கள் எல்லை விஷயங்கள் எங்கள் உள்நாட்டு விவகாரம். இதற்கு சம்பந்தப்பட்ட எந்த தகவலையும் நாங்கள் அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டோம் என்று இந்தியா கடுமையாக சொன்னது. அதாவது எங்கள் வீட்டு சண்டையில் உங்கள் ஆதிக்கம் வேண்டாம் என்று அர்த்தம். நிபந்தனை 3: UNSCயில் வீட்டோ சக்தி. இது இந்தியா வைத்த உண்மையான மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நீண்ட காலமாக நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்துக்கு முயற்சிக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் சீனா தடையை வைக்கிறது. அமெரிக்கா வெளியே ஆதரவு கொடுப்பது போல் நடித்து உள்ளே மௌனமாக இருக்கிறது. இம்முறை இந்தியா என்ன சொன்னது என்றால், நாங்கள் அமெரிக்காவுடன் வியூக ரீதியான பங்காளியாக இருக்க வேண்டுமானால் UNSCயில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து வர வேண்டும். அதற்கு அமெரிக்கா தனது வீட்டோ சக்தியை பயன்படுத்தி ஆதரவு கொடுக்க வேண்டும். வெறும் வார்த்தைகள் அல்ல,
செயலில் காட்ட வேண்டும் என்று இந்தியா கூறியது. நிபந்தனை 4. இந்தியா அமெரிக்காவிலிருந்து ஆயுதங்கள் வாங்கினால் அதற்கு பதிலாக அமெரிக்கா இந்திய ஐடி நிபுணர்களுக்கு ஊழியர்களுக்கு சந்தையை திறக்க வேண்டும். குறிப்பாக H1B விசா விஷயத்தில் இந்தியர்களுக்கு உள்ள சிரமங்களை நீக்க வேண்டும். எங்கள் பணத்தை எடுத்து ஆயுதங்கள் விற்கிறோம், ஆனால் எங்கள் மக்களை வரவிட மாட்டோம் என்று அமெரிக்காவின் இரட்டை நிதி இனி சாகாது என்று இந்தியா தெளிவுபடுத்தியது. அத்துடன் இந்தியாவின் எதிரிகளுக்கு அமெரிக்கா உதவி செய்தால் இந்த உடன்படிக்கைகள் அனைத்தும் ரத்தாகும் என்று எச்சரித்தது. இந்த நிபந்தனைகளை கேட்ட பிறகு ட்ரம்ப் குழு அதிர்ச்சி அடைந்தது. ஆனால் இப்போது அமெரிக்காவுக்கு வேறு வழி இல்லை. சீனாவை எதிர்கொள்ள வேண்டுமானால் இந்தியா அமெரிக்காவுக்கு மிகவும் தேவை. அதனால்தான் விருப்பமில்லாமலேயே ட்ரம்ப் இந்த நிபந்தனைகளுக்கு தலைகுனிய வேண்டியதில்லை. இந்தியாவை திருப்திப்படுத்த அமெரிக்கா இப்போது தனது பிரம்மாஸ்திரங்களை வெளியே எடுத்துள்ளது. F-35 லைட்னிங் II. இது உலகிலேயே மிகவும் மேம்பட்ட 5வது தலைமுறை போர் விமானம். ரேடார்களுக்கு தெரியாது. இதுவரை அமெரிக்கா இதை தனது மிக நெருங்கிய கூட்டு நாடுகளுக்கு மட்டுமே கொடுத்துள்ளது. இப்போது இந்தியாவுக்கு கொடுக்க தயாராக உள்ளது. அத்துடன் இந்தியா கேட்டபடி 90% தொழில்நுட்ப இடமாற்றம் செய்ய ஒப்புக்கொண்டது. பொதுவாக அமெரிக்கா விமானம் கொடுக்கும், ஆனால் தொழில்நுட்பம் கொடுக்காது. ஆனால் இங்கு 90% கொடுக்கிறேன் என்று சொல்கிறது. வெறும் என்ஜின் கோர் தொழில்நுட்பம் தவிர மீதி அனைத்தும் கொடுப்பார்களாம். இதன் பலன் என்னவென்றால், இந்த விமானத்தில் நாம் நமது சொந்த பிரம்மாஸ் ஏவுகணைகளை அல்லது ஆகாஷ் மிசைல்களை பொருத்திக் கொள்ளலாம். 2வது B-2 ஸ்பிரிட் பாம்பர். இது எதிர்பார்க்காத வளர்ச்சி. ரஷ்யா சமீபத்தில் தனது Tu-160 ஒயிட் ஸ்வான் பாம்பர்களை இந்தியாவுக்கு கொடுக்கிறேன் என்று வழங்கியது. இது உலகிலேயே மிகப்பெரிய சூப்பர்சோனிக் பாம்பர். இது இந்தியா கையில் வந்தால் இந்து மகா சமுத்திரத்தில் அமெரிக்கா சீனாவின் ஆட்டங்கள் சாகாது. ரஷ்யாவின் வளங்களை எதிர்கொள்ள அமெரிக்கா எப்போதும் தனது மிக விலையுயர்ந்த ஆபத்தான B-2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பரை இந்தியாவுக்கு வழங்குகிறது. இதன் சிறப்பு என்னவென்றால், இது எதிரி நாட்டுக்குள் சென்று குண்டுகளை வீசினாலும் ரேடார்களுக்கு தெரியாது. ட்ரம்பின் திட்டம் என்னவென்றால், இந்தியாவை ரஷ்யா ஆயுதங்கள் பக்கம் போகாமல் அமெரிக்கா ஆயுதங்களை சார்ந்திருக்க செய்வது. ஆனால் இங்கு இந்தியாவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்கிறது. நாங்கள் என்ன வாங்க வேண்டும் என்பதை எங்கள் தேவைகளின் அடிப்படையில் முடிவு செய்கிறோம், உங்கள் அழுத்தத்தால் அல்ல என்று சொன்னது. இந்த வளர்ச்சிகளை பார்க்கும்போது இரு நாடுகளுக்கு தூக்கம் வரவில்லை. சில நாட்களுக்கு முன்பு வரை ட்ரம்ப் பாகிஸ்தானை புகழ்ந்தார். பாக் ஊடகம் பண்டிகை கொண்டாடியது. ஆனால் இப்போது அதே ட்ரம்ப் இந்தியா வருகிறார். இந்தியாவுக்கு F-35 கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் என்றவுடன் இஸ்லாமாபாத்தில் அமைதி நிலவியது. அமெரிக்கா தங்களை பயன்படுத்தி விட்டது என்று பாகிஸ்தானுக்கு புரிந்து போய்விட்டது. இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு உடன்படிக்கைகள் நடந்தால் பாகிஸ்தான் அதிர்ச்சி அடையும். டிராகன் நாட்டுக்கு உண்மையான பயம் பிடித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம் என்னுடையது என்று கூச்சலிடும் சீனாவுக்கு ட்ரம்பின் இந்தியா சுற்றுப்பயணம் ஒரு கடுமையான எச்சரிக்கை. தென்சீன கடலில் அமெரிக்காவுக்கு ஒரு வலிமையான பங்காளி தேவை. அது இந்தியா மட்டுமே. இப்போது இந்தியாவிடம் ரஷ்யா ஏவுகணைகள், அமெரிக்கா ஜெட்கள் இரண்டும் இருந்தால் சீனா எல்லைகளில் வாளை முடக்க வேண்டியதுதான். கடைசியாக, ஒரு காலத்தில் அமெரிக்கா தடைகள் விதித்தால் பயப்படும் இந்தியா இப்போது இல்லை. இப்போது இருப்பது புதிய இந்தியா. நமது பிரதமர் மோடியின் வெளியுறவு கொள்கை எவ்வளவு கூர்மையாக இருக்கிறது என்றால், ஒரு பக்கம் ரஷ்யாவுடன் NIS-400 உடன்படிக்கைகளை தொடர்ந்து கொண்டே மறுபக்கம் அமெரிக்காவுடன் F-35 வர்த்தக உடன்படிக்கைகளை பேசுகிறார். இது ஸ்ட்ராட்டஜிக் அடானமி என்று சொல்வார்கள். அதாவது, யாருடைய பொம்மையிலும் இல்லாமல் நமது நாட்டு நலன்களை உச்சமாக நிர்ணயங்கள் எடுப்பது. ட்ரம்ப் டிசம்பர் இறுதியில் அல்லது ஜனவரியில் இந்தியா வர வாய்ப்பிருக்கிறது. அந்த சுற்றுப்பயணத்தில் இந்த உடன்படிக்கைகள் இறுதியாகுமா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்த 3 அக்ரராஜ்யங்களுக்கு இடையே இந்தியா இப்போது ஒரு கிங் மேக்கர் போல் மாறியுள்ளது. ஆனால் இந்தியா மட்டும் அமெரிக்கா அழுத்தத்தை லேசாக எடுத்துக்கொள்கிறது. ஏனெனில் சீனா அமெரிக்காவுக்கு முதன்மை எதிரியாக போகிறது. சீனாவை கட்டுப்படுத்த வேண்டுமானால் இந்தியா ஒன்றே அமெரிக்காவின் விருப்பம். ஆனால் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்த பிறகே உண்மையான விஷயம் தெரிய வாய்ப்பிருக்கிறது. ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்த பிறகு என்ன வழங்கல்களை கொடுக்கிறார் என்பதை இப்போதைக்கு சொல்லாவிட்டாலும் வரும் நாட்களில் மேலும் தெளிவு வரும். ஆனால் ட்ரம்பின் இந்தியா சுற்றுப்பயண விவரங்கள் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஒருவேளை இந்தியா வைத்த நிபந்தனைகளுக்கு ட்ரம்ப் ஒப்புக்கொண்டார், இந்தியாவின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. நண்பர்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்தியா அமெரிக்கா கொடுத்த F-35 வழங்கலை ஏற்க வேண்டுமா, அல்லது ரஷ்யா நம்பகமான நண்பர் என்பதால் ரஷ்யா ஆயுதங்களுக்கே கட்டுப்பட்டிருக்க வேண்டுமா? இந்தியா வைத்த 4 நிபந்தனைகள் சரியானவையா? உங்கள் அமூல்யமான கருத்தை கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். ஜெய் ஹிந்த் என்று டைப் செய்வதை மறக்காதீர்கள்.